தமிழக முதலமைச்சர் முதல் முறையாக பிரதமர் அவர்களை போய் சந்திச்சுக்கிறாரு பதவியேற்புக்கு பிறகு. உள்துறை அமைச்சரை சந்திக்கல. அங்க என்ன நடந்தது, வேறு எதுவும் இந்த சந்திப்புடைய பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? 10 நிமிஷம் சந்திப்பு அதை நடத்திருக்குது பிரதமரோட. இவர் கொண்டு போயிருக்கக்கூடிய அந்த மெமரண்டத்தை கொடுத்துருக்காரு. இவர் அது பேசினாரு, இதை பத்தி எடுத்து சொன்னாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு தமிழக அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பை பார்த்து பத்திரிகைகள் சொன்ன விஷயம் தான். இவர் எடுத்து சொன்னாரா, பிரதமர் கேட்டாரா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. சரி, இவர் சொன்னதா சொல்றாரு, அதுக்கு பிரதமருடைய ரெஸ்பான்ஸ் என்னன்றதை இனி ஒரு நாட்களில் நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் அங்க வராரு, உள்துறை அமைச்சரை சந்திக்கணும் அப்படின்றாரு. எவ்வளவு விடயங்கள் சட்டம் ஒழுங்கு தொடர்பானது இருக்கலாம், எவ்வளவு இருக்கலாம். ஆனா அவர் வந்துட்டு அதை உதாசீனப்படுத்திட்டு போறாரு அப்படின்னா ஏதோ ஒரு சிக்னலை வந்துட்டு அமித்ஷா கொடுக்குறாரு. விஜய் அவர்கள் பதவியேற்கும் பொழுதே சொன்னார், தமிழக முதலமைச்சராக பதவியேற்கும் டிரான்ஸ்பரண்டா இருக்கும், எதையும் மூடிக்கிட்டெல்லாம் டெல்லி போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னார். இல்லைங்க, எதையும் மூடி டெல்லி பண்ண ஏன் சோனியா காந்தி சந்திக்கல, ராகுல் காந்தி சந்திக்கல சொல்லுவாங்க டிரான்ஸ்பரண்டா. சரிதான், ஓகே. இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும், டெல்லி அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளோட சிரிச்சு பேசினாலே வந்துட்டு ஆழமா குத்த போறான்னு தான் அர்த்தம். அவன் யானா இருந்தாலும் சரி, காங்கிரஸ்காரன் இருந்தாலும் சரி, பிஜேபி காரன் இருந்தாலும். ஸோ விஜய்க்கு இது வந்துட்டு ஒரு புது அனுபவமா இருக்கு. தாவேகா வந்துட்டு இந்த அளவுக்கு தூக்கி விட்டுருக்காங்கன்னா எதுக்கு? 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த இடத்துல ஸ்டாலின் ஜெயிச்சிருந்தாலும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அவர் கடுமையாக எதிர்த்திருப்பாரு. நடக்காது. இவருக்கு என்ன தெரியும், இவரெல்லாம் வந்துட்டு வழி கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுனால தானே இன்ன வரைக்கும் கரூர் சம்பவத்துக்கு வந்துட்டு இன்னும் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணல. இப்போ மீண்டும் அதிமுகவில் இருந்து மேலும் பலர் இணைஞ்சிருக்கிறாங்க. அது அடுத்த மேலும் 2 எம்எல்ஏக்களும் வருவாங்கன்னு சொல்றாங்க. குறிப்பாக CV சண்முகம், விஜயபாஸ்கர் ஆகியோர் வரப்போறாங்கன்னு சொல்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தாவேகா இது போன்ற செயலில் ஈடுபடுறது, தன்னை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய முயற்சியில அவங்க ஈடுபடுறாங்க. ராங் சைட்ல, குறுக்கு வழியில. அதான் அது வந்துட்டு இந்த எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்களை அணைச்சிக்கிறது. அதாவது என்னன்னா, இவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்க இல்லையா, 25 பேர் ஓட்டு போட்டாங்க விஜய்க்கு சாதகமா. அந்த வாக்களித்தவர்கள் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, வாக்களித்த அந்த தருணமே அவங்க பதவி இழந்துட்டாங்க. பெரிய அளவுக்கு குதிரை பேரம் நடக்குது. முதல்ல சோஃபா தான் போச்சு, இப்போ இன்னும் என்னென்னவோ போகுது. இல்ல புரியலங்க. என்ன முதல்ல சோஃபா கொண்டு போனாங்க, முதல்வர் வந்தாரு, இப்போ என்னென்னவோ போகுது. நிறைய பேரங்கள் நடக்குது. ஆமா, பேரங்கள் பர்ச்சேஸ் தான். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சர் முதல் முறையாக பிரதமர் அவர்களை போய் சந்திச்சுக்கிறாரு பதவியேற்புக்கு பிறகு. மிக முக்கியமான விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர்கள் பொதுவெளியில் எதுவும் தெரிவிக்கப்படல. முக்கியமாக 4 காரணங்களை மட்டும் முக்கிய கோரிக்கைகளாக வச்சுருந்தாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த சந்திப்பு? எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? உள்துறை அமைச்சரை சந்திக்கலை. அங்கே என்ன நடந்தது, வேறு எதுவும் இந்த சந்திப்புடைய பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? இது ரொம்ப ஒரு பல விடயங்கள் இன்னும் வெளியில் வரணும். டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்களே, கொஞ்சம் தான் வந்திருக்குது. 10 நிமிஷம் தான் சந்திப்பு அதை நடத்திருக்குது பிரதமரோட. அது எல்லா தொலைக்காட்சியத்தையும் சொல்லிட்டாங்க 10 நிமிஷம் தான் அந்த சந்திப்பு அப்படின்ட்டு. இவர் கொண்டு போயிருக்கக்கூடிய அந்த மெமரண்டத்தை கொடுத்துருக்கிறாரு. இவர் அதை பேசினாரு, இதை பற்றி எடுத்து சொன்னார் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு தமிழக அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பை பார்த்து பத்திரிகைகள் சொன்ன விஷயம் தான். இவர் எடுத்து சொன்னாரா, பிரதமர் கேட்டாரா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. சரி, இவர் சொன்னதா சொல்றாரு, அதுக்கு பிரதமருடைய ரெஸ்பான்ஸ் என்னன்றதை இனி ஒரு நாட்களில் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒன்று, பொதுவாக இந்த சந்திப்பு வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் அப்படி நீளும். ஏன்னா முதல் முறையாக வந்திருக்கிறாங்க. அது தமிழ்நாடு போன்ற ஒரு பெரிய மாநிலம், அதனுடைய முதலமைச்சர் வராரு அப்படின்னோம்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். ஆனால் அப்படி ஒரு முக்கியத்துவம் இருந்ததா நேற்று ஒன்றும் தெரியல. அது டெல்லி பத்திரிகைகளையும் அது எதிரொலிக்கலை, ஒன்றுமே இல்லை. அடுத்தபடியாக அவர் வந்துட்டு அமித்ஷா வந்துட்டு நேற்று 6:45 போல் சந்திக்க வேண்டிய திட்டம் இருந்துச்சு. ஆனால் அமித்ஷா புறப்பட்டு குஜராத் போயிட்டாரு. எப்போ வருவார் அது தெரியாது. இப்படி வந்துட்டு உள்துறை அமைச்சகமே சொல்லுது. ஒரு தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் அங்கே வராரு, உள்துறை அமைச்சரை சந்திக்கணும் அப்படின்றாரு. எவ்வளோ விடயங்கள் சட்டம் ஒழுங்கு தொடர்பானது இருக்கலாம், எவ்வளோ இருக்கலாம். ஆனால் அவர் வந்துட்டு அதை உதாசீனப்படுத்திட்டு போறாரு அப்படின்னோம்னா ஏதோ ஒரு சிக்னலை வந்துட்டு அமித்ஷா கொடுக்குறாரு. அது ஒரு அரசியல் ரீதியானதை தான் நான் பார்க்குறேன். நீ காங்கிரஸோட வந்துட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு என் கூட வந்த அப்படின்னோம்னா, எங்களோட வந்துட்டு ஏதாவது பெறணும்னு நினச்சேன் அப்படின்னோம்னா அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாசீனப்படுத்திட்டு போன மாதிரி தான் நான் வந்துட்டு பார்க்குறேன். இதுதான் மேலெழுந்த வாரியாக நம்மளுக்கு தெரியறது. அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்றது தெரியல. ஏன்னா என்னை பொறுத்தவரை பாஜகவினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய சப்போர்ட்டு தான் விஜயனுடைய வெற்றி அப்படின்பது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஓட்டு வாங்கி, இவ்வளோ தூரம் பெரிய தாங்கி, இவ்வளோலாம் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது யாருக்குமே சொல்லுவாங்க, அப்படியே தெரியவே இல்லை, வீட்டுக்குள்ளே அப்படி நடந்துருச்சு, ஒரு புரட்சி நடந்துருச்சு, பொங்கல் வச்சுட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நடந்ததுன்னா EVM நடந்துருக்குது அப்படின்றது என்னால் வந்துட்டு அந்த நிரூபிக்க முடியும். ஒரு பூத்தில் 5 ஓட்டு, அது மாதிரி எவ்வளோ பூத்து இருக்குன்னு தெரியல, அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா தெரியும். புரியுதுங்களா? ஒரு பூத்தில் 5 ஓட்டு தான் வந்துச்சு. திமுக காரங்களே தாவேக்கு இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா சிறுபிள்ளைத்தனமானது. இதெல்லாம் அப்படிலாம் ஒரு கட்சி திமுகவோ அதிமுகவோ கிடையாது.
மதிமயங்கி மக்கள் ஓட்டு போட்டாங்க, இளைஞர்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்க. அது கூட ஓரளவு இல்ல ஒத்துக்கலாம். இல்ல இந்த விஷயத்த சொல்லும்போது கூட குறிப்பா நாம் தமிழர் கட்சியில அந்த பகுதியில மொத்தமே ஒரு 30 பேர் இருக்கிறாங்கன்னா, அந்த 30 பேரும் நாம் தமிழருக்கு செலுத்தக்கூடியவர்களா தான் இருப்பாங்க. ஆமா. அதனால அதிலேயே வாக்குகள் குறைந்திருக்குங்கிற விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமா. நான் அதை அடிக்கடி சீமான் கிட்ட நான் சொல்லுவேன். உங்களுக்கு விழுந்த ஓட்டுன்னு வச்சு நீங்க பேசுறீங்க. இது கிடையாது உங்களுக்கு விழுந்த ஓட்டு. அது அதிகமா தான் இருக்கும். போன தேர்தலே நீங்க ஒரு 12% ஓட்டு பெற்றிருப்பீங்க. ஆனா 8 தான் அவங்க காட்டுறாங்க. அந்த 4% ஓட்டு யாருக்கு போயிருக்குன்றதை நீங்க பார்க்கணும். அப்படிதான் பண்ணுவாங்க. இப்படிலாம் பண்ணலாம். ஸ்வாப்லாம் பண்ணலாம். ஆட்டோ போலிங்லாம் இருக்கு. அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னேன். பட் அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதில் அவங்களுக்கு ஒரு சிக்கல். அதிலே கவனம் செலுத்திட்டு இருந்தால் நம்ம பண்ணுறத பண்ணுவோம், நடக்கிறது நடக்கட்டும்னு முடிச்சிட்டிங்கன்னா நடக்கிறது அப்படி நடத்துகிறோம். ஸோ அதனால் அதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் அவர் கோவப்படுறதுக்கான காரணம் இதுவாக தான் இருக்குது. இவர் தன்னிச்சையும் தன் பலத்தில் ஒரு ஜெயிச்சு வந்தாருன்னா அவங்க நிச்சயமாக ஆச்சரியப்பட்டு வரவேற்பாங்க. நிறைய விஷயத்த பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இவர் எப்படி ஜெயிச்சாருன்னு. பாம்பின் கால் பாம்பறியும். சரி, மெஷின் கால் வந்துட்டு அமித்ஷாவுக்கு தெரியும். சரிங்க. நீங்க சொல்ற அது ஒரு வியூகம் நான் சொல்லல. நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்தின் வாயிலா சில கேள்வி கேட்கிறேன். இப்ப அமித்ஷா உடைய உதவியால் விஜய் அவர்கள் ஜெயித்தார். தாவேகா வெற்றி பெற்றது. ஆனா அது முழுவதுமான வெற்றியாக அமைந்து விட்டால் கைமீறி போய்விடுங்கனால ஒரு தொங்கு சட்டசபை போல ஒரு சூழலை உருவாக்கணும்னு தான் பாஜக முயன்றார்கள்னு எடுத்துப்போம். காங்கிரஸோடு தாவேகா சென்று விட்டது. ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் அமித்ஷாவின் கோபத்தை சம்பாதிக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமா. அவங்க வந்துட்டு ஒத்துக்கிறது இல்லை. அப்புறம் அடுத்தபடியாக வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர் சந்திக்கிறாரு 7:30 மணிக்கு. சந்திச்சு முடிச்சிடுறாரு. இன்னைக்கு காத்தால ஒரு அன்ஷெட்யூல்டாக வந்திருக்கிறாங்க. கேபினட் செக்ரட்டரி சோம்நாத், அப்புறம் இன்னும் சில ஐஏஎஸ் அதிகாரிகள், அந்த இந்திய ஒன்றிய அரசு பணியில் இருக்கிறவங்க, அவங்க வந்துட்டு விஜய் சந்திச்சிருக்கிறாங்க. இது உள்ளபடியே திட்டமிடப்பட்டதா இல்லையான்றதை பாருங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கக்கூடும். சும்மா எல்லாத்தையுமே ரகசியமாகவே வச்சுட்டு அப்படிலாம் பண்ணாதீங்க. 10:30 மணிக்கு சோனியாவை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க வந்து பேசுகிறாங்க. பேசி முடிச்சிட்டோடனே சென்னைக்கு போகிறோம் நம்ம 10:30க்கு முடிவு எடுக்கிறாங்க. ஐயா இல்லைங்க, விஜய் அவர்கள் பதவி இருக்கும் பொழுதே சொன்னார், தமிழக முதலமைச்சராக பதவி இருக்கும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், எதையும் மூடிக்கிட்டெல்லாம் டெல்லி போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு தான் சொன்னார். இல்லைங்க, எதையும் மூடி டெலி பண்ண ஏன் சோனியா காந்தி சந்திக்கல, ராகுல் காந்தி சந்திக்கல சொல்லுவாங்க டிரான்ஸ்பரண்டாக. சரிதான், ஓகே, அப்படி வேணா எடுத்துக்கிடலாம். இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும், டெல்லி அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மளோட சிரிச்சு பேசினாலே வந்துட்டு ஆழமாக குத்த போகிறான்னு தான் அர்த்தம். அவன் யானாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ்காரனாக இருந்தாலும் சரி, பிஜேபிக்காரனாக இருந்தாலும் சரி. ஸோ விஜய்க்கு இது வந்துட்டு ஒரு புது அனுபவமாக இருக்கும். திடீர்னு வந்துட்டு போகிறாங்க. உடனே காங்கிரஸில் வந்துட்டு இங்கேருந்து போன ஒரு எம்பி இங்கேருந்து ராஜ்யசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் எம்பி சொல்கிறாரு, இல்லை ஒரு அஃபிஷியலாக வந்ததுனால இவங்களை சந்திக்கலை அப்படின்ட்டு. அப்படிலாம் அஃபிஷியலாக அன்அஃபிஷியலாக ஒன்றும் கிடையாது. எல்லாம் அரசியல்வாதிங்க தான். புரியுதுங்களா? பிஜேபி எதிர்த்து தான் இவர் வந்துட்டு பேசுகிறதா அவர் சொல்லிக்கிறாரு, ஏதோ ஒன்று. ஆக இந்த சந்திப்பு அப்படின்றது என்ன அப்படின்னோம்னா, விஜய் எதிர்பாராத ஒன்று. ரெண்டாவது விஷயம், விஜய்க்கு அவங்க என்ன செய்தியை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு இனி விஜயினுடைய அரசனுடைய நடவடிக்கையை வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். எதையும் வந்துட்டு இவங்க நேரடியாக சொல்லலைன்னா கூட இன்ஃபரன்ஸு இது நடக்குதுன்னா அப்போ அவங்க அதை சொல்லியிருப்பாங்களா அப்படின்ற அந்த இடத்துல இருந்து முடிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்கல, அவருடைய கோபம் வந்து என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? தமிழகத்திற்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது நம்ம பேசுவோம். அது நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான், எந்தெந்த விஷயத்தை பாதிக்க வைக்கிறாங்க. தாவேகாவுக்கு எந்த விளைவுகளை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இல்லை, தாவேகா வந்துட்டு இந்த அளவுக்கு தூக்கி விட்டுருக்காங்கன்னா எதுக்கு? 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த இடத்துல ஸ்டாலின் ஜெயிச்சிருந்தாலும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அவர் கடுமையாக எதிர்த்திருப்பார். நடக்காது. இவருக்கு என்ன தெரியும்? இவரெல்லாம் வந்துட்டு வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுனால தானே இன்ன வரைக்கும் கரூர் சம்பவத்துக்கு வந்துட்டு இன்னும் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறல இருக்குதா இல்லையா? சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணவே இல்லைல்ல. ஏன்? புரியுதுங்களா? இவர் வந்துட்டு ஒன்று கரூரில் இருக்கிற எல்லாரையும் பணியாற்றிய எல்லா எஸ்பியில் வந்துட்டு போலீஸ்காரங்க வரைக்கும் 19 பேரை அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. யார்? விஜய். இவர் மேலே தன் மீது எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லக்கூடிய விஜய் 19 பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அங்கே அவங்க அந்த இதெல்லாம் பண்ணவே இல்லை, சார்ஜ் ஷீட்டை ஃபைலே பண்ணல. இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் அர்த்தம் பண்ணுறது, இதெல்லாம் சும்மா இவரை இழுத்து பேசுகிறாரு அப்படின்றது இல்லை, இதுதான் நடக்குது. ஸோ அவங்க 29க்கு குறி வச்சு தான் விஜயை வந்துட்டு தூக்கி விட்டுருக்குறாங்க. அதிமுக நம்மளுக்கு ஒத்து வரல, திமுக எதிர்நிலை. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்மளோட கதி என்ன அப்படின்னு யோசிச்ச ஒரு இடம் தான் வந்துட்டு விஜயை தூக்கி விட்டது. அப்போ விஜயை தூக்கி விட்டுருக்குறாங்கன்னா எதுக்கு தூக்கி விட்டுருக்காங்க? 29 இங்கே இருக்கிற 40 சீட்டு பாதிக்கு பாதி எது எடப்பாடி ஒத்துக்குள்ளே அது இதுக்கப்புறம் விஜய் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையும் தெரியும் எந்த கோணத்தில் அது போகுது அப்படின்றது. சரி, 29ல் அது என்ன முடிவுகளாக வரக்கூடுன்னு நினைக்கிறீங்க? பாஜக என்ன முடிவுகளை எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லிட்டேன் நான் தான். இல்லைங்க, இவரோட கூட்டணி, தாவேக்காவோட கூட்டணி, தாவேக்கோட சேர்ந்து படுறது, நிறைய சீட்டை நிற்கிறது, தமிழ்நாட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது.
காங்கிரஸ் இருக்காங்களே என்ன ஆகும்? காங்கிரஸ் எங்க இருக்குது? காங்கிரஸ் தான் நீங்க சந்திக்கலையே, அப்புறம் என்ன? விஜயை பொறுத்த வரைக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பயன்படுத்திட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போற ஆள் தானே அவர். ஒருத்தருடைய பாலிடிக்ஸில் வந்துட்டு ஒருத்தருடைய முடிவில் அவங்களுடைய கேரக்டரும் பிடிக்கும். யாராக இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதை வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணலாம், இவர் எங்கே போயிட்டு என்ன செய்வார் அப்படின்றது. இதெல்லாம் ஒரு உளவியல் டிராயிங் தான். காங்கிரஸ் உறுதியாக இருக்கிறவராக இருந்தாருன்னா இன்னைக்கு வந்துட்டு சரி எல்லாம் பேசுறீங்க, நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டேன், ஓகே நான் சோனியா காந்தியை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ், நான் என்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் தெளிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவர் அப்படி சொல்லலை. இவர் வந்துட்டார், பத்திரிகையாளர்களே யாருமே சந்திக்க மாட்டார், எல்லாருக்கும் அப்படி கையாடுறதோட சரி முடிச்சுட்டு வந்துட்டார். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் கூறுறீங்க பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா 29 இன்னும் ஒரு 2 வருடங்கள் இருக்கிறது. இந்த 2 வருடத்தில் தெரிஞ்சிடும். இப்போ அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நான் சொல்றேன், அடுத்தடுத்த நிகழ்வுகளே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியுங்கிற. இப்போ பிஎம் ஸ்ரீ அதில் என்ன சொல்றாரு, மும்மொழி கொள்கையில் என்ன சொல்றாரு, புதிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்றாரு, நீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பேச போறாரு, சட்டமன்ற கூட்டத்தொடர் அடுத்த கூட்டத்தொடரில் அவர் என்னென்ன பண்ண போறாரு அப்படின்ற எல்லா விஷயமும் வரும். தமிழ்நாடுன்றது ஒரு அரசியல் களம் மட்டும் இல்லை, அது ஒரு கனிம வளம் நிறைந்த ஒரு பகுதி, அறிவு வளம் நிறைந்த ஒரு பகுதி, இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் மேலே வந்துட்டு பாஜகவினுடைய காங்கிரஸினுடைய ஐடியாலஜிக்கல் எதிரி அப்படின்னா தமிழ்நாடு தான். அப்படியேப்பட்ட ஒரு நிலை இருக்குது. அதான் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு நம்ம அதை புரிஞ்சுக்கலாங்க ஐயா. ஏன்னா அங்கே என்ன நடந்தது பேசப்பட்டதுங்கிறது ஒரு முழுவதுமான தகவலாக அவர்கள் பொதுவெளியில் சந்திக்காத வரை தெரியாது. நம்மளும் அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வந்து அந்த வெளியில் வந்த செய்தி குறிப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பேசியிருக்கோம். இப்போ தாவேகா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சில குறைகள் இருந்தது, அதை கலைப்பதற்காக சிலர்களோடு கூட்டணி வைத்தார்கள். ஆனால் இப்போ அந்த பிரச்சனையே வேணான்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேசி வாங்குறாங்க. நம்ம லாஸ்ட் பேசியிருந்தோம். இப்போ மீண்டும் அதிமுகவிலிருந்து மேலும் பலர் இணைஞ்சிருக்கிறாங்க. அது அடுத்த மேலும் 2 எம்எல்ஏக்களும் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் ஆகியோர் வரப்போறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தாவேகா இது போன்ற செயலில் ஈடுபடுறது, தன்னை பலப்படுத்தி கொள்ளக்கூடிய முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க. ராங் சைடில், குறுக்கு வழியில். அதான் அது வந்துட்டு இந்த எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்களை அணைச்சிக்கிறது. அதாவது என்னென்னா, இந்த இவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்க இல்லையா, 25 பேர் ஓட்டு போட்டாங்க விஜய்க்கு சாதகமாக. அந்த வாக்களித்தவர்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வாக்களித்த அந்த தருணமே அவங்க பதவி இழந்துட்டாங்க. கட்சி மாடல் தடை சட்டத்தின்படி அவங்க பதவியை இழந்து விட்டார்கள். ஸோ இதை சொல்லி தான் ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணுறாரு, உங்களுடைய பதவி போனது தான், நாங்கள் மற்றவங்கள அறிவிக்க போகிறேங்க, ஆனால் நீங்களே ரிசைன் பண்ணிட்டு இப்போ சேர்ந்துருங்க அப்படின்றதுனால தான் டக்கு டக்குன்னு இங்கே வராங்க. இங்கே வந்துட்டு ஒன்றும் அப்படியே முடிஞ்சிட போது, தாவேக்கு அப்படியே ஒரு எமர்ஜ் ஆயிடுச்சு அவ்வளோதான் அதிமுக அப்படிலாம் யாரும் முடிவெடுக்கல. இப்போதைக்கு நம்மளுக்கு இல்லை போச்சு, நம்ம அந்தாண்ட போயிட்டோம்னா இடைத்தேர்தல் செலவெல்லாம் அவங்க தருவாங்க, ஏற்கனவே பண்ண செலவுக்கு நம்மளுக்கு வந்துடுது, ஃபர்தராக செலவு பண்ணுறது அதாவது நல்ல அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருதுன்னு சொல்கிறாங்கல்ல அதிமுக இருந்துட்டு. சிபிஐ விசாரணை எல்லாம் நான் தான் அவுட் ரைட் பர்ச்சேஸ் அப்படின்னு நான் தான் சொன்னேன், பேரெல்லாம் இல்லை, அவுட் ரைட் பர்ச்சேஸு நல்ல விலைக்கு தான் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் சிவி சண்முகமோ இல்லை இவர் விஜயபாஸ்கரோ அவங்களோட போய் சேரலாம். ஆனால் இன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகர்ன்றவர் நேற்று என்ன சொன்னார் பத்திரிகையாளர்கிட்ட, நாளைக்கு காத்தால அவங்க கொடுத்த மனுக்களின் மீதான எனது தீர்ப்பை சொல்கின்றேன் அப்படின்னு சொன்னாரா இல்லை என்ன காத்தால விடியலையா? இப்போ இதுவும் விஜய் வந்துட்டு அங்கேருந்து புறப்பட்டு வர்றது காரணமாக இருக்கலாம். என்ன விஜயும் ஜேசிடி பிரபாகரனும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த 25 பேரோ 24 பேரோ அவங்கள வந்துட்டு பதவி நீக்கம் செஞ்சுட்டா அப்படின்னா அதுவே தாவேக்காக்கு ஒரு சேஃப் ஆகிடுது இல்லை. தேர்தல் அடுத்த மாதத்துல 6 மாதத்தில் வருதோ 9 மாதத்தில் வருதோ எண்ணிக்கை குறைஞ்சிருது இல்லை, பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய தேவையான எண்ணிக்கை தேவை குறைஞ்சிருது இல்லை. அப்போ எண்ணிக்கை குறைஞ்சிட்ட உடனே இயல்பாகவே இருக்கிற எண்ணிக்கையே வந்துட்டு பெரும்பான்மை ஆகிடுது இல்லை. 234 ஒரு 22 பேர் குறைஞ்சிட்டாங்கன்னா 212 ஆயிடுச்சு. 212ல் 107ன்றது பெரும்பான்மை தானே, முடிஞ்சு போச்சா? ஸோ இது ஒரு வழி ஒன்று இருக்குது, இது ஒரு குறுக்கு வழி. அது இல்லாத அதுக்கப்புறம் தேர்தல் நடக்கும்போது எவ்வளோ பேர் வராங்களோ அடுத்த 6 மாதத்தில் அதில் 22 சீட்டு அதில் தேர்தல் நடக்குது. தேர்தல் நடந்து முடிச்சிடனே விஜயோட சேர்த்து 23 சீட்டு, அதில் ஒரு 10 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 117 வந்துருச்சா? 5 இடம் நிலையான ஒரு ஆட்சியை பண்ணிட முடியுங்கிறதுனால 29 வரைக்கும் 29 வரைக்கும் அவன் ஒரே நாடு ஒரே தேர்தல் அவன் தான் டோர் ஸ்டெப்பில் நிற்கிறாங்க. அதனால் எப்படி தான் முடிய போகிறான். அதனால் இந்த கணக்கோட தான் இவங்கெல்லாம் வந்துட்டு செயல்படுறாங்க. பெரிய அளவுக்கு அதாவது குதிரை பேரம் நடக்குது, பெரிய அளவுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. முதல்ல சோஃபா தான் போச்சு, இப்போ இன்னும் என்னென்னவோ போகுது இல்லை, புரியலங்க. என்ன முதல்ல சோஃபா கொண்டு போனாங்க, அதுக்கு முதல்வர் வந்தார், இப்போ என்னென்னவோ போகுது. நிறைய பேரங்கள் நடக்குது. ஆமாம் ஆமாம், பேரங்கள் பர்ச்சேஸ் தான்.
சரிங்க. இப்போ சிவி விஜயபாஸ்கரா இருக்கட்டும் அல்லது சிவி சண்முகமா இருக்கட்டும், இப்போ இவங்க போனதுக்கு பிறகு இது எப்படி எடுத்துக்கிறது தாவேக்காவை? ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை பேசுனது தான். இவர்கள் மீதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகள். தாவேகா வந்துட்டு ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ் உள்ள கட்சி கிடையாது. ம். கொள்கை அடிப்படையில் கொண்ட கட்சி கிடையாது அது. அது விஜய் கட்சி. விஜய்ன்றதான் கட்சி. விஜய்ன்றதான் கொள்கை. வேறு எதுவுமே கிடையாது. இவங்க அந்த செல்வாக்கை வந்துட்டு உண்மைன்னு நம்பிட்டு இவங்கெல்லாம் போகிறாங்க அரசியலை வந்துட்டு வச்சுக்கிறதுக்காக. அவ்வளோதான். அன்றைக்கி எம்ஜிஆர், இன்னைக்கு விஜய், இவ்வளோதான். லெட்டர் ரொம்ப சிம்பிள். அவருக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்தது, இவருக்கு இல்லை. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி எல்லாம் ஒன்று தான். அதில் இவங்கெல்லாம் போகிறாங்க. இப்போ நேற்று வரையும் ஊழல் கட்சியாக இருந்தவங்க, ஊழல்வாதியாக இருந்தவங்க, ஊழல் குற்றச்சாட்டில் இருந்தவங்க இன்னைக்கு வந்ததுக்கு விஜய் ஏற்கனவே அவங்களோட தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறாரு. விஜயோட ஆட்கள் அங்கே பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஊழல் செய்ய மாட்டோம். ஊழல் அப்படின்றது எப்படி செய்யாத இருப்பாங்க இவங்க கட்சி? நான் அது ஒரு கேள்வி எழுப்புறேன்னு தந்தி டிவி வழியா. எப்படி நீ கட்சி நடத்துவேன்றது மட்டும் எனக்கு சொல்லு. கட்சிக்கு எங்கேருந்து பணம் வருது? பணம் இல்லாத எப்படி கட்சி நடத்துறதுன்றது சொல்லு. முடிஞ்சு போச்சு இல்லை? அதனால இவங்கன்னா சும்மா பேசிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு கோழி முட்டை வாங்கியிருக்கிறாங்க, 2 கோடி கோழி முட்டை. என்ன மாதம் அது? மே மாதம். என்னைக்கு பள்ளிக்கூடம் திறக்க போகிறாங்க? ஜூன் மாதம் 4ஆம் தேதி. ஏன் 2 கோடி கோழி முட்டை இப்போ வாங்கணும்? அது எவ்வளோ காலமாக போர் நடந்ததுல இருந்துட்டு வந்துட்டு எக்ஸ்போர்ட் இல்லை. எக்ஸ்போர்ட் இல்லாதனால அப்படியே இருக்குது. அந்த கோழி முட்டையில் ஏதாவது கெட்டு போயிருந்ததுன்னா அது யாரை பாதிக்கும்? குழந்தைங்களை பாதிக்கும். யார் கோழி முட்டை வாங்குறது? கிறிஸ்டி அப்படின்ற ஒரு நிறுவனம் தான். அவங்களுக்கும் வந்துட்டு நம்ம அருண்ராஜும் தொடர்பு இருக்குது, அவங்களாம் உறவினர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னாச்சு? 110 கோடி 110 கோடி ரூபா, ரைட்டுங்களா? எதுக்கு முட்டை வாங்கினாங்க? விளக்கம் தரணும். இது வந்துட்டு வைடாக சர்க்குலேஷனில் இருக்குது இந்த செய்தி. சொல்லுங்கள், எப்படி வந்துச்சு? 110 கோடிக்கு 2 கோடி முட்டை வாங்கினது எதுக்காக? பள்ளிக்கூடம் திறக்கல. பள்ளிக்கூடம் திறப்பதற்கு முன்பாகவே ஏன் வாங்கினாங்க அப்படிங்கிற கேள்விகளை. அதுவும் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆக இருந்த முட்டை, ஸ்டாக்ல இருக்கிற முட்டையை வாங்குறீங்க. ஸ்டாக்ல இருக்க முட்டைனா அது எப்படி அது எடுத்துக்கிறது? ரொம்ப நாளாக இருக்குது. முட்டை அப்படின்றது ஒரு குறுகிய காலம் தானே. ஸோ இது வந்துட்டு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யாரை பாதிக்கும்? இதை நம்ம வந்துட்டு ஒரு எச்சரிக்கையாக பதிவு பண்ணுறோம். உங்களுடைய ஊழல் இல்லை, ஊழல் பண்ணிட்டீங்க அப்படிலாம் எனக்கு ஒரு நம்பிக்கைலாம் உங்க மேலாம் கிடையாது. ஆனால் நீங்கள் கருவு பண்ணதுக்காக நீங்கள் முட்டி மோதி சண்டை போடுறீங்க. நீங்கள் அதெல்லாம் கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, இது போய்ட்டு அந்த பிள்ளைங்களை பாதிச்சிடக்கூடாது, அந்த ஆங்கிள்லேருந்து நான் பேசுகிறேன். அதனால் முதல்ல அறம் நாடில் நான் இதை பதிவு பண்ணுறேன். எதுக்காக முட்டை வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது? எதுக்கு? அவ்வளோதான். சீக்கிரமாக வாங்கினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்க? ஏன்னா பள்ளி திறப்பதற்கு சில நாட்கள் இருக்கும் பொழுது ஒருவேளை முட்டையை ஸ்டாக் வச்சுக்கணும்னு வாங்கினாலும் அது அதிக நாட்கள் வைக்கப்பட்ட ஒன்று. ஏற்கனவே வைக்கப்பட்ட முட்டை, அது ரொம்ப நாளாக வைக்கப்பட்ட முட்டை, ஸ்டாக்ல இருக்கிற முட்டை. அது நிச்சயமாக தவறாக இருக்கும் பட்சத்தில் குழந்தைகளுக்கு பாதிப்பாக மாறும். லைட்டாக வந்துட்டு செய்திகள் வந்துச்சு, உடனே அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. செய்தி வந்துச்சு, இதை பற்றி முட்டை செய்தி வந்துச்சு, அப்புறம் டக்குன்னு அதுக்குள்ள ஒரு ஆம்லெட் போட்டாங்களோன்னு தெரியல செய்தி. நம்ம பதிவு பண்ணுறோம், எச்சரிக்கை, குழந்தைகளை பாதிக்கக்கூடாது, அவ்வளோதான். ஃபேக்காக சில செய்திகள் வருது, அது நல்ல வைடரான ரீச்களை வாங்குறாங்க. இப்போ அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் பணி நீக்கம் செய்யப்பட்டாங்க அப்படின்னு வந்துச்சு. அப்படி ஒரு நிகழ்வே நடக்கலை ஐஜி அவங்களெல்லாம். ஆனால் அந்த நிகழ்வை 8-10 மில்லியன் பேர் பார்க்குறாங்க. ஒரு பொய்யான செய்தி வேகமாக பரவுது அப்படிங்கும்போது சிந்திக்க வேண்டிய. அவங்க வந்த வழிமுறை அது. இப்படிலாம் செய்தி பண்ணிட்டு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. என்ன அதுன்றதை பார்ப்போம். இப்போ அதுவே உங்களுக்கு பேக் ஃபயராக மாறுற நாட்கள் கூட வரலாம். ஏன்னா இப்போ செய்ய வேண்டிய திட்டங்கள் இப்போ ஏன்னா கடுமையான மின் தட்டுப்பாடுனால அங்கங்கே கூட பிரச்சனை, மீண்டும் பாலியல் பழி வாங்குறாங்க, அதிகாரிகள் பழி வாங்குறாங்களா? அதுதான் கேட்க வந்தேன். மேபி பழி அதிகாரி திமுக திட்டமிட்டு பழி வாங்குறதா? ரொம்ப சிம்பிள் அது. திமுக எப்படி பழி வாங்க முடியும்? அதிகாரி அரசு கிட்ட சம்பளம் வாங்குறான். அரசு யார்கிட்ட இருக்கு? அரசு உங்ககிட்ட இருக்குது. அது எப்படி அவங்கள பழி வாங்குவான்? மின்சாரம் உங்களுக்கு என்ன சம்மரில் பற்றாக்குறை ஏற்படும். பற்றாக்குறைக்கு வந்துட்டு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டு போட்டு நீங்கள் கரண்ட்டை வாங்கணும். அந்த பவர் பர்ச்சேஸ் வந்து அக்ரிமெண்ட்டை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு தான் கேள்வி சிடிஆர் நிர்மல்குமார். இப்போ நீங்கள் எப்படி கரண்ட்டு கொண்டு வர போகிறீங்க? கொண்டு வந்துட்டீங்கன்னா சப்ளை வந்துட்டு ஒழுங்காகும், இல்லாட்டி எல்லாம் இருளில் மூழ்கும். இவ்வளோ தான் பிரச்சனை. சரிங்க. இறுதியாக ஒரு கேள்வி. தாவேக்கா நோக்கி எல்லாரும் படையெடுக்கிறாங்க. இது வந்து உண்மையான அதிமுகங்கிறதே தாவேக்கா தான். பார்ப்பீங்க இன்னும் 90% அதிமுக பேர் எல்லாரும் வரப்போகிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. பெரிய புருடா. அதிமுககாரன் ஒரு தொண்டனும் இந்தாண்ட வரமாட்டான். ரொம்ப சிம்பிள். அப்படின்னா எம்ஜிஆர் மேலே அவன் பற்று வைக்கிறான்னு அர்த்தம். எம்ஜிஆர் மேலேயோ ஜெயலலிதா மேலேயோ கட்சி மேலேயோ யாரும் வரமாட்டான். இந்த வெள்ளமண்டி நடராஜன், அப்புறம் வந்துட்டு சக்கரமண்டி கோபால் மாதிரி எவன் வேணாலும் வரலாம். அதெல்லாம் வேற. இவங்களுக்கெல்லாம் என்ன பதவி வேணும்? இவங்களாம் இருக்கணும், ரைட்டுங்களா?
ஒருத்தன் முன்னாள் எம்எல்ஏ ஜெயிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் பல வாய்ப்புகள் வந்துட்டு வருது இல்லையா, மந்திரி பதவி வருது, என்னென்ன வருது, அதுக்காக இவங்கெல்லாம் போகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கூட விஜயபாஸ்கர் ஒரு நடிப்பு நடிச்சாராங்க, நான் என்னுடைய மக்களுக்காகத்தான், அந்த மக்கள் தொடர்ந்து என்னை ஜெயிக்க வைக்கிறாங்க, இன்றைக்கி கூட 62,000 ஓட்டுக்கு மேலே நான் ஜெயிச்சிருக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறாரு. மக்கள்கிட்ட கேட்டு தான் நான் எதையும் செய்வேன் அப்படின்னாரு. இப்போ இத்தனை நாளாக அரசியல் பண்ணார், மக்கள் கிட்ட அரசியல் பண்ணார். அங்கே வந்துட்டு இன்றைக்கி எப்படி நடிக்கிறாரு பாருங்க. இவங்களை எல்லாரையும் எனக்கு தெரியும் நல்லா. அதனால் அப்படியே அதிமுகவே அப்படியே போகுது, அப்படியே வருது, எல்லாம் தெரியும். உள்ளாட்சி தேர்தல்னு ஒன்று இருக்குது, இடைத்தேர்தல்னு ஒன்று இருக்குது. பொதுவாக பொது தேர்தலில் தான் வந்துட்டு இவிஎம் வச்சுலாம் விளையாடுவாங்க பிஜேபி. உள்ளாட்சி தேர்தலெல்லாம் இது இடைத்தேர்தலெல்லாம் பண்ண மாட்டாங்க. இடைத்தேர்தலில் தான் அவங்க களம் எப்படி இருக்குதுன்றதை பார்ப்பாங்க. அப்போ வந்துட்டு இவிஎம் கை கொடுக்காது, அப்போ பார்ப்போம். இவிஎம் உடைய தேர்தல் முடிவுகளை வைத்து மக்கள் மனநிலையை ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். உள்ளாட்சி தேர்தல் இல்லை உள்ளாட்சி தேர்தலில் நேர்த்தியாக நடத்துகிறாங்கன்னா தெரியும்ல யார் யாருக்கு என்னென்ன பலன்றது, அப்போ தானே கண்டுபிடிப்பீங்க. சரி, இப்போ வெகு விரைவில் உள்ளாட்சி தேர்தலும் வர இருக்கிறதுங்க ஐயா. இல்லை இடைத்தேர்தல் நடக்கும். இடைத்தேர்தலும் அது 6 மாதம். இப்போ உள்ளாட்சி தேர்தல் அடுத்த வருடத்தில் நடத்துறாங்களான்னு பார்ப்போம். நடத்துறாங்கன்னு பார்ப்போங்கிறீங்களா? சரிங்க ஐயா, நம்ம பொறுத்து வந்து பேசுவோங்க ஐயா. தொடர்ந்து என்னென்ன நிகழ்வு நடக்கும், தங்களுக்கு பலம் இருக்குதா இல்லையா, ஜெயிப்போமா இல்லையா, எதிர்கட்சி வந்துச்சு என்ன பண்ணுறது, அது நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆகுமே அப்படின்னு வந்துட்டாங்க. இவங்க பயப்படுவாங்கல்ல, இப்போ திமுக அதிமுக கூட்டணி அப்படின்னு பயப்படுவாங்கல்ல இவங்க, அப்படிதானே பயந்துட்டு இருக்குது தாவைக்கா. அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மொத்தம் உள்ள 30 தொகுதிகளில் திமுக 11, அதிமுக 8, 11, இன்னொரு 11 வந்துட்டு தாவைக்கா. அவங்க 2 பேரும் கூட்டணி போட்டாங்கன்னா மேயர் அங்கே போயிடும். புரியுது. அதனால அந்த உள்ளடி வேலைகள் நடந்துருமோன்னு பயத்திலேயே தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. 6 மாதத்தில் எப்படி இடைத்தேர்தல் நடந்துதான் ஆகணும். இடைத்தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு மக்கள் முடிவுகளாக இருக்கும். முதல்ல நம்ம ஜெயஸ்ரீ பிரபாகர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அவரது இன்னும் அனௌன்ஸ் பண்ணலையே, இன்ன வரையும் தன்னோட முடிவுகள் பொழுது விடியல. மேபி நான் பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல கூட வந்திருக்கலாம். நம்ம பொறுத்து வந்து பார்ப்போங்க ஐயா. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி.